ரேவத மன்னனின் மூத்த 3 சகோதரிகளும் 3 சகோதரிகளும் மோரும் புத்தரின் துறவரத்தை மேற்கொண்ட பின் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தனர். பெரும் செல்வம் சிறந்தது. இளைஞர் ஆகிய பின் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அம்மா யோசனை கூறினார். அதன்படி பணக்கார பிராமண குடும்பத்தில் அழகிய பெண்ணோருதியை நிச்சயித்தனர். 2 குடும்பத்தினரும் சேர்ந்து திருமண நாளை குறித்தனர். இது மிகவும் உயர்நிலையான திருமணம். குறித்த நாளில் மறைப்படை திருமணம் நடைபெற்ற இறுதியில் மணப்பெண் ரேவதகுமாரனுக்கு மனைவியானல் அத்தருணத்தில் மணமகளின் அம்மாவால் இப்படியான வார்த்தையை கூறினார். மகளே, நீயும் பாட்டியை போன்ற நீண்ட ஆயுள் பெறுவாயாக. இந்த செய்தி ரேவதன் காதில் பிளந்தது. அதன் பின்பு தனது மனைவின் பாட்டியை காண வேண்டும் என்று தனது குடும்பத்தாரிடம் கூறினார். அதன்படி அவரை சந்திக்க கூடியதான இருந்தது. கண்டவுடன் அவர் மிகவும் கவலை அடைந்தார். பாட்டியோ 120 வயதாக நோய்வாய் பட்ட மரணத்தை அண்மிப்பவர் போல் கட்டிலில் சுருண்டு கடந்தார். ரேவதகுமாரன் அவ்விடத்தில் இருந்து வர கலை பார்த்து, இன்று நான் திருமணம் செய்தேன் மனைவிக்கும் இப்படி ஒரு நிலைமை எப்படிமா? அவர்கள் உனதுமானே வியும் இப்படி வயதாகி நோய்வாய் பட்ட மரணத்தை அண்மிக்கும் நிலை ஒரு நாள் எப்படும் என்று கூறினார்கள். பின்பு ரேவது தனது மனைவியுடன் தனது நாரை நோக்கி புறப்பட்டான். அவனின் மந்தில எவ்வித சந்தோஷமும் இல்லை. இன்று அழகாக இருக்கும் என் மனைவி எதிர்காலத்தில் வயதாகி முதியோர் ஆவார் என்று மனதில் எந்நேரமும் உதித்தது. எனது சகோதர சகோதரிகள் எடுத்த முடிவே சரியானது என நினைத்தார். இந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தனது தேரில் இருந்து இறங்கி அவர் பெரும் காட்டு வழியாக திரும்பி பராது ஓடினார். ஓடிய ஒரு புத்தரின் தர்மத்தின் கீழ் துறவியானார். அவர் பெரும் துறவரத்தை பொஞ்சோராக காணப்பட்டார். சமாதியாகும் வரையிலும் காட்டுக்கு வேலியே வரவில்லை. அவரே கதிரவனை ரேவதன் ஆனார். உங்கள் அனைவருக்கும் இறை வைத்துணை.